அம்பு கணைவன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கடிதனையும் கூட படைகள் துணையில்லாமலே குறும்பை அடக்கவே வந்தவரோ சாடத்தரையாரி ஒன்றில்லாமல் கரைக்க வந்தாரோ கலியுகத்தை வாழையாயுதம் எடுக்காமலே பறிக்க வந்தாரோ கலியுகத்தை கோழி பேய்களை திரகங்களை கொல்ல வரம் பெற்ற வைகுண்டரோ குருநாத வைகுண்டரோ காதீதர்கா குண்டலையாரியோ காண கருவான குருமூலமோ கத்தங்கத்தாரி கடவுள்வானோ நீத குலங்களை கருவருக்க நெடிய நாராயண பெற்றோ சோச புலிச்சாரி குலமாறுக்க திருமால் நாராயண பெற்றோ சீமை அன்பர் தருதேசம் எல்லாம் சொல்வது கொள்ளால பிறந்தவரோ நாமம் பெரியதோர் வைகுண்டரின் நாமம் பெறவோங்க வந்தவரோ தெய்வ பாலத்தில் பிறந்து போச்ச தீமை அரசால வந்தவரோ மெய்வரம்பரின் முறை நடத்தி மேன்மை செங்கோல் மூடி தரித்து பொறுமை பெரியோனோ வைகுண்டனோ பெரிய பூமேடை பொருவீரனோ தர்ம வரம்புகள் தவறாமல் தரணி அரசாளும் வைகுண்டரோ ராசி நிறையிலும் துய்வமா செங்கோதெழுத்தவே வந்தவரோ ராசி மூவக்கும் முதன்மைதானோ மூல சிவமணி குருநாதனோ கைகட்டி கரணம் கூட கரணி ஒரு கூடை கால்வானோ வையம் அளந்ததோ நாரணர்க்கு மதலை என வந்த வைகுண்டமோ கருண பதியாலும் வைகுண்டரே காணாத்தனுகூலம் மாணவரோ அழைக்கும் அழைந்ததோ சான்றோர்க்கு அதிக விதி கொண்டு பிறந்தவரோ குடிகண்ட நாயகமோ தர்மந்தலைக்கவே பிறந்தவரோ சோனாதுரை கொண்டு வந்தவரோ சுவரையம்பரியாள பிறந்தவரோ ஏழு யுகபர கணக்கு எல்லாம் எடுத்து நடுதீர்க்க பிறந்தவரோ ஆளும் வைகுண்ட பதியாளவே அரிய வைகுண்டம் பிறந்தவரோ வீர வீராதி வீரந்தானோ வீர
மணியோ நாத நாராயண பெற்றோ நாதன் மணிநாதன் பெற்றோ சீதை குருநாதன் பெற்றோ சீதை மணவாளன் பெற்றோ ஏக சிவநாதன் பெற்றோ இரவாதிருமூர்த்தி பெற்றோ அன்னை சரஸ்வதியானவள் வைகுண்டராஜரை பாராட்டுகின்றார். அவளோ கல்விக்கு தலைவி. எனவே அந்த
கல்வி நயத்தோடு அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. வைகுண்ட சுவாமி தெய்வப் பெருமாள், தெய்வப் பெருமாள் தவமிருந்து ஈன்ற ஒரு பிள்ளை என்றும், மெய்யறிய நாதனாகிய மகாவிஷ்ணுடைய தந்தை என்றும், வேத குருநாதன் என்றும் போற்றினார்கள். மூல சிவநாதன் பெற்றதென்றோ உலகை ஒரு முறைக்குள் ஆழ்வானோர். 4 வேதங்களையும் தாண்டி இந்த உலகத்திலே முறை நடத்தி கலியளித்து வந்த கடவுளாய் என்று பாடினார்கள். அல்லாமலும் இதற்கு முன்னால் உள்ள யுகதர்மங்களை எண்ணி பார்க்கிற போது அங்கிருந்த அசுரர்களை அழிப்பதற்காக படைபலத்தோடு வந்தார், சாட தலையாரிமார்களோடு வந்தார், வல்ல பல ஆயுதங்களை கொண்டு வந்தார். ஆனால் இன்று அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே இந்த கலியை அறுக்க வந்த கடவுளார் என்று சொல்லியும், கூடவே எந்த ஒரு படையும் துணை இல்லாமல் கலியை அறுக்க வந்தவர் என்று சொல்லியும், சாட தலையாரிமார்கள் யாரும் இல்லாமல் தனியாகவே கலியளிக்க வந்த கடவுளார் என்று சொல்லியும், வாழும் ஆயுதம் எடுக்காமலே, ஏனென்றா விஞ்சையில சொல்லுவார், கலி என்றால் எலி அல்லவே கனையாணி வேண்டாமே, வலி மாய நினைவு மாய்மாலம் என்பதனே, இப்பொழுது உன்னோடு உரைத்த இயல் விஞ்சைக்குள் அகப்படுங்கான், அப்படியே பம்மலிலே அகப்படுங்கான் இக்கலியும், அப்படி என்று சொல்லுவார். அதுபோல பொறுமையாக இருந்து அன்பு பாராட்டி தர்மத்தால் கலியை தன்னந்தன்னால் கரைக்க வந்த கடவுளார் அப்படி என்று சொல்லி இங்கே அந்த வைகுண்டராஜரை பற்றி தாராட்டுகின்றார்கள். நாமம் பெரியதோர் வைகுண்டரின் நாமம் பெற ஓங்க வந்தவரோ. நாராயணமூர்த்திக்கு சொல்ல முடியாத அநேக திருநாமங்களிலே ஒன்று வைகுண்டர். அந்த வைகுண்டர் என்றால் என்ன என்ற அந்த நாமத்தினுடைய பொருளை விளக்குவதற்காகவே வந்திருக்கின்றார் இந்த வைகுண்டராஜர். தர்மபதி அரசாள சராசி நிறையிலும் துல்லிபமாய் செங்கோல் செலுத்த மிராசு ஆகிய தலைவர்களாகிய மூவருக்கும் மும்மூர்த்திக்கும் மேலானவராக இருந்து இந்த கலியை அறுத்து தர்ம நாட்டை ஆள வந்த குருநாதனோ 7 யுகபர கணக்குகளையும் கேட்டு நடுத்தீர்ப்பு செய்து எந்த குறையும் இல்லாத முழுமையான ராஜ்யமாகிய ஒளிவுருந்தி அந்த தர்மராஜ்யத்தை ஆள வந்த வைகுண்டராஜர் என்று தாளாட்டினார்கள். அப்படி தாளாட்டிவிட்டு அதை வைகுண்டராஜர் கண்டும் கேட்டும் ஆனந்தப்பட்டிருக்கின்ற வேளையிலே தேவர்கள் பார்க்கிறார்கள், நாமும் அந்த வைகுண்டத்தினுடைய பெருமையை சொல்லி புகழ வேண்டும் என்று. அவர்களும் என்ன சொல்லுகிறார்கள், பள்ளி உணரால் சிவன் மருகா பள்ளி உணரா. இந்த தேசத்திலே இந்த நாட்டிலே வந்து பள்ளி கொள்வது அல்ல அவர்களுடைய போற்றுதலின் குறிக்கோள். ஒவ்வொருவருடைய உள்ளங்களோடு வந்து பள்ளி கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் உள்ளமும் சரி, சீரான பெற்றனமும் சரி. அந்த பெற்றனத்திலே வந்து பள்ளி கொள்ள வருகின்ற வைகுண்டராஜரே பெற்றனத்துக்கு சமமான எங்கள் உள்ளங்களிலும் இருந்து பள்ளி கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அந்த வைகுண்டராஜர் யார்? காத்து கிடந்த மக்களுக்கு, தவமிருந்த நாராயணனுக்கு ஒரு அரும்பெரும் பொருளாக, ஒரு பொக்கிஷமாக வந்து அமைந்திருக்கின்றார். இதற்கு முன்னாலும் அவர் இந்த உலகத்திலே சிறிய அசுரர்களை எல்லாம் அழுக்க வந்தவர்தான். குரோனி, குண்டோமத்தாலி, தில்லை மல்லாளன், மல்லோசி வாகனன், சிங்கமுகாசுரன், சூரபத்மன், இரணியன், ராவணன், கும்பகர்ணன், துரியோதனன்,
கஞ்சன் போன்ற கால அவுணர்களை எல்லாம் வெல்ல வந்தவர். ஆனால் இன்று இந்த கலியன்னும் மாற்றவிக்க வந்த, ஏழைகளுக்கு உபகாரம் செய்ய வந்த, ஆகாத வேர்களை எல்லாம் அழித்து ஆகின்ற வேர்களுக்கு உபகாரம் செய்ய வந்த தவப்பொருளே என்று அவர்கள் பாடுகின்றார்கள். பள்ளி உணராய் சிவன் அருள்காணி, பள்ளி உணராய் சிவன் அருள்காணி, பள்ளி உணராய் எளிமையாகவே பால்கடல் நீதி காக்குடன் உரித்தவா, வெள்ளி உரித்திட பள்ளியுணர்வும் வேதநாராயண சீத கோபாலக்கு கொல்லியன வந்த வைகுந்த கோவனே கோவேங்கிரிவள ஈசமருகோனே, பள்ளி மணவாழ வளர்ச்செங்குவாரியே பண்பு திறந்துனை எச்சனம் போகுந்தவா, பள்ளி உணராய் சிவன் மருகாணி, பள்ளி உணராய் சிவன் மருகாணி, வேகமுடன் ஒரு சத்தத்துள்ளாடியே நேரியோர் புகழங்கள் செய்யவே ஆகாத கேள்களை அக்கினியில் கள்ளவும் ஆகியவே உபகாரங்கள் செய்யவும் ஆகத்தானதோர் கண்ணி கொடேனி கஞ்சல நோய்கினி அஞ்சத்து தீர்க்கவும் ஏகத்துடனாயும் நாரணவேந்ததி எம்பியனவரும் தம்பிரானவா, பள்ளி உணராய் சிவன் மருகாணி, பள்ளி உணராய் சிவன் மருகாணி, மூத்தங்களியுக ராஜனை கட்டியே முடுமுடுக்கம் செய்த மூத்தரை வெற்றியே ஆற்றமுடன் அன்பக்காட்சியும் அடக்கி ஒரு சொல்லி உடைக்குள்ள ஆழவும் காத்த மகாரம்ம கற்பையும் காத்தவே கண்ணரே கிருஷ்ண புத்திரராய் வரும் காத்த திறம்பலர் வைகுண்டராதரே கருமடியுரையும் பொறுமை குலதீரா, பள்ளி உணராய் சிவன் மருகாணி, பள்ளி உணராய் சிவன் தம்பிலமான புரோணி குந்தோமனை சத்தியாய் பிள்ளை மல்லாலனை சூரனை பங்குயிரணிய ராவண சூரனை
உணராய் சிவன் மருகாரி பழி உணராய் சிவன் மருகா பள்ளிதான் உணர்த்த தேவ பரிவுடன் கேட்டு வைந்த தெள்ளிமை கொண்டராச சிந்தையில் அன்பு கூர்ந்து நள்ளிய தேவரார்க்கும் நயமுடன் தயவும் ஈந்து துள்ளியே தகப்பன் பாதம் தொழுதவர் வணங்கி இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்ய வந்த கர்த்தன் என்றும் ஆகாத வேர்களை அழித்து ஆழ்ந்த வேர்களுக்கெல்லாம் உபகாரசாலியாக விளங்கக்கூடியவர் என்றும் எப்பொழுது இறைவன் இந்த உலகத்திலே வருவார், நம்முடைய துயரங்கள் கவலைகள் பிணிகள் என்று அகலும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த தானத்தை தீர்ப்பதற்காக இந்த தரணியிலே வந்த வைகுண்டராஜர் என்று சஞ்சலம், நோய், கர்மம், பிணி இவர்களையெல்லாம் தீர்த்து என்றைக்கும் அந்த மக்களை ஒன்றாக வைத்து ஆள பிறந்த நாராயண வேந்தர் என்றும் அந்த தேவர்கள் வைகுண்டருடைய பெருமையை பேசுகின்றார்கள். உலக மக்களுக்கு நானும் துன்பத்தையே தீர்த்திருந்த மூர்த்தர்களாகி கலியர்களை அகற்றி முடுக்கி அந்த நீண்ட நிலைகளை எல்லாம் மறுத்து நல்ல மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக வந்த வல்லல் என்றும் 56 தீமையும் ஒருமுறைக்குள் அடக்கி அழகாக பிறந்தவர் என்றும் போற்றினார்கள். தர்மத்தை காப்பதற்காக, அறத்தை வளர்ப்பதற்காக, ஏழை எளியவர்களுக்கு தர்ம வாழ்வு அருள்வதற்காக தர்மத்தில் உரைகின்றவரும் பொறுமையில் விளக்கமாக அமைந்தவருமாகிய வல்லுநர் பிறந்து வந்திருக்கிறார் என்று போற்றினார்கள். நம்பிய அன்பருக்கு உபகாரசாலியே நாராயணா தீமைக்கு அறிவிலியானவா என்று சொல்லி தேவர்கள் பழி உணர்த்துதல் பாடி போற்றுகின்றார்கள். அப்படி பள்ளி உணர்த்துதலை கேட்டுக் கொண்ட வைகுண்டராஜர், தேவர்களே உங்களுக்கெல்லாம் நல்லதே செய்வோம் என்று நல்ல வார்த்தை சொல்லிவிட்டு தொட்டிலை விட்டு சொல்லி குறித்து தகப்பனுடைய திருப்பாதம் பற்றி வணங்கி விளங்கேற்கின்றார். அப்பா, என்னை ஈழத்தி ரட்சிக்கும் பெருமானே, என் அருமை தாயே தந்தை, எல்லா விவரமும் எனக்கு எடுத்துச் சொன்னீர்கள். இனி அந்த முறைகளை கைக்கொண்டு இந்த நாட்டிலே சென்று நாட்டுக்கு பயன்படுகின்ற நிலையிலே நாம் செயல்பட வேண்டும். எனவே எனக்கு விளைந்தார்கள் என்று வணங்கி கேட்கின்றார். உடனே நாராயணமூர்த்தி ஓடி வந்து அந்த மகனை கட்டி சேர்த்து தழுவிக்கொண்டு ஆவிக்கொண்டு சொல்லுவார், இந்த கடலின் சிறப்பை எல்லாம் கண்டாயோ மகனே, நான் உன்னை ஒரு புத்திரனாக பெற்றிருப்பதற்கு எத்தனை கோடி தவங்கள் செய்திருக்கின்றேன் தெரியுமா? அப்படி தவமிருந்து பெற்ற பிள்ளையை இந்த நாட்டிலே சரியாக போ அப்படி என்று அனுப்பிவிட்டு என்னால் இங்கே தனித்திருக்க இயலுமோ மகனே? நானும் உன்னோடு வருவேன். எப்படி வருவேன்? நகமும் கதை போட வருவேன். அப்பா, நீ ஒருவன் எனக்கு நிலை என்று தான் உன்னேன். தாயில்லா பிள்ளையை போல நான் கட்டவின்றி இருந்தேன். உன்னை கண்டபின்னாலே மனச்சடவெல்லாம் இருந்தேன் மகனே. எனவே உன்னை நான் எப்படி தனியாக அனுப்புவேன் என்றார். உடனே வைகுண்டராஜர் அகமகிழ்ந்து தந்தையை பார்த்து சொல்வார், அப்பா,
தாங்கள் வருவது என்றால் அதைவிட எனக்கு ஒரு முக்கியம், ஒரு ஆனந்தம் வேறு ஒன்று கிடையாது. தாங்கள் வருவதாக இருந்தால் உங்கள் பாதங்களை என் தலைமையே தாங்கி வழியடப்பேனப்பா, புறப்படுவோம் வாருங்கள் என்று ஆனந்தப்பட்டார். அப்பொழுது நாராயணமூர்த்தி சொல்லுவார், மகனே, நீ இந்த உலகோர் காணும்படியாக சொல்லியிருந்தான், ஆனால் நான் அப்படி வரமாட்டேன். உன் கண்காணும்படியாக வருவேன் மகனே. நான் வருகிற போது உன் தாயார் அவள் என்ன வரமாட்டாளா? அவளும் என்னோடு கூடவே வருவாள். நீ முன்னடந்து யாமுறையில் நாங்கள் உன் பின்னாலே நடந்து அத்தனையும் நடத்தி வைக்க வருகிறோம். சொன்ன முறைகள் நெறிகள் புலிகள் எல்லாம் எல்லாரும் விகலாமல் இந்த நாட்டிலே நடத்தி வைக்க வருவேன் மகனே. போ, கடற்கரை வாழ் பயிரை கண்டு சொல்லி, ஆனால் இருக்கின்ற இடத்திலே தண்ணீர் மண்ணின்றி தானிடுவோ என் மகனே, கண்ணீர் ஒதுக்கான் கைக்குள்ளோரின் பிள்ளை வரும், பகைவன் மடிவான் பைங்கிள்ளை அன்றாடும், உழவன் வருவான் ஒருவன் அறிவான்தான், பகவான் குலத்தின் பாதுகாப்பும் பழுத்து. மகனே, அகங்கானும் பாங்கள் அஞ்சாக்கியதான், மூசிரத்து ஈசிரத்து முகாசிரத்து உன் முன்கான், பாசிரத்து கண்டு வாழேன் பாடலே தலையாடே. முன்னட சந்த முனிவர்கள் உலகி கூடவே தொலையாக வருவார்கள் என்று சொல்லி 2 முனிவர்களை அழைத்து, முனிவர்களே, என்னுடைய மகன் நாட்டுக்களை தீர்த்தெடுத்த நாட்டிலே தவத்துக்கு புறப்படுகின்றார். அவன் எந்த இடத்திலே போய் தவம் இருக்கிறானோ அவனை பார்த்து வட மேல் மூலையில் ஒருவரும் வட கீழ் மூலையில் ஒருவருமாக சாட்சியாக வைத்திருக்க வேண்டும். அந்த பிள்ளையானது தவத்தை ஒழுங்காக நடத்துகிறான் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு அவனை உற்சாகப்படுத்த வேண்டியதில்லை. ஒருவேளை அதில் தவறுகள் ஏற்பட்டால் அதை பார்த்து நீங்கள் அதை திருத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு கோபம் வந்து என் பிள்ளையை சாவித்து விடக்கூடாது, அவருக்கு கோபம் என்ற அளவுக்கு நீங்கள் நடந்து விடக்கூடாது. நீங்கள் பேசாமல் அவர் என்ன செய்கிறான், என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்டும் பார்த்தும் இருக்க வேண்டும். பின்னாலே உங்களை கூப்பிட்டு நான் சாட்சியாக விசாரிப்பேன் என்று 2 முனிவர்களையும் கூடவே அனுப்பி வைக்கின்றார். வைகுண்டராஜர் எல்லோரும் இடத்தில் விடைபெற்று தரை நோக்கி புறப்படுகின்றார். அநேக தேவர்கள் தேவாலயங்களும் அவரை குறை கூர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். தீபோங்கான் என்று சொல்லி மேவலர்கள் போற்றும் இசைய வைகுண்டராஜே, தகப்பனுட வரத்தில் சரணம் நீங்க பணிந்து உகப்பரனார் நோக்கி உரைக்கின்றாரன் போலே, என்னை இடத்தி இரத்தி கும்பமானே மண்ணே வீராவே மாதாவே என்றாயே, எல்லா வீரமரும் எடுத்துரைத்தி எந்தரக்கி நல்லோரே நடக்க வீடைதாரும் பண்டுள்ள நகம்போல் பால் வண்ணீடும் குந்தரமே கொள்வாதான் பள்ளியன ஆதியாகம் அப்படியே அனுப்பி வையும் புவி கோடி